ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து பெர்சன்டேஜில் பார்ட் 6 வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு, ஒய்யின் எக்ஸ் சதவீதமானது இஜட்டுக்கு சமம் எனில் எக்ஸ் என்பது இஜட்டில் எத்தனை சதவீதம்? ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டினை எழுதிடுவோம். ஒய்யின் எக்ஸ் சதவீதம் ஆனது இஜட்டுக்கு சமம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஜட்டில் இல்னா கீழே போடணும். ஸோ இஜட்டில் எக்ஸ் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து எக்ஸ் பை இஜட்டோட வேல்யூ நமக்கு தேவை. ஸோ இங்கே வந்து இதுலேயே நமக்கு கிடைக்கும் எக்ஸ் பை இஜட்டோட வேல்யூ. இதை வந்து எக்ஸ் பை இஜட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ் வந்து மேலே இருக்குது, இந்த சைடில் இருக்க இஜட் வந்து கீழே கொண்டு வந்துடணும். 100 வந்து மேலே போயிடும், இந்த ஒய் வந்து கீழே வந்துடும். ஸோ எக்ஸ் பை இஜட்டோட வேல்யூ 100 பை ஒய். ஸோ இந்த வேல்யூ வந்து இதில் வந்து பிரதிடலாம். 100 பை ஒய் இன்ட்டு 100. ஸோ 100 ஸ்கொயர் பை ஒய். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 233 1/9 சதவீதத்தை பின்னமாக மாற்றுக. 233 1/3 வந்து ஃபஸ்ட்டு வந்து கன்வெர்ட் பண்ணுவோம், நம்பராக கன்வெர்ட் பண்ணுவோம். 233 இந்த 3 வந்து இதில் பெருக்கணும். 3 × 233 699 பை மேலே இருக்கிற 1 வந்து கூட்டணும் பை 3. ஸோ 700 பை 3. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சதவீதத்தை பின்னமாக மாற்றணும்னா 100ஆல் வகுக்கணும். ஸோ 00 0 கேன்சல் ஆயிரும். 7 பை 3, 1 3 3, 2 3 6, மிச்சம் 1 1/3. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 40இன் 15% ஒரு எண்ணின் 25%ஐ விட 2 அதிகமாக உள்ளது எனில் அந்த எண்ணை காண்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 40 என்னென்னு கண்டுபிடிக்கணும். 40 15%, 0க்கு 0, 3 15, 2 10, 2 1 2, 2 4. ஸோ 2 3 6. 6 என்பது ஒரு எண் வந்து எக்ஸின் 25%ஐ விட 2 அதிகம். 6. ஓகே, இப்போ வந்து மேலே பெருக்கணும். 25x பை 100 ப்ளஸ் 2 = 6. இந்த 100 வந்து 2ஆல் பெருக்கணும். ஸோ 25x ப்ளஸ் 200 பை 100 = 6. இந்த 100 வந்து இந்த சைடு போயிடும், வகுத்தில் இருக்கிறது வந்து இன்ட் ஆயிரும், பெருக்கல் ஆயிரும். ஸோ 25x ப்ளஸ் 200 = 600. 25x = 600. இங்கே ப்ளஸ் 200 இருக்குது, அந்த சைடு போனால் மைனஸ் 200. ஸோ 400. x = 5 25, 8 40, மிச்சம் 0, 4 5, 5 மிச்சம் 3, 6 30. ஸோ x = 16. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 6:4:10 என்ற விகிதத்தை சதவீதமாக மாற்றுக. இந்த கணக்கை பார்த்ததும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஈஸியாக வந்து ஆப்ஷன் ஏயை பார்ப்போம். ஏன்னா 60 வந்து 10ஆல் வகுத்தா 6 4 8 வந்துடணும். ஏ வந்து ஆப்ஷன் குறிச்சிட்டு வந்துடும். பட் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது வந்து 6 பங்கு 4 பங்கு 10 பங்கு, மொத்தம் வந்து 20 பங்கு. 20 பங்கில் வந்து 6 எத்தனை % கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 20 20, 5 20 100. ஸோ 30%. அதே மாதிரி 20 பங்கில் 4 பங்கு எத்தனை %? ஒரு 20 20, 5 20 100. ஸோ 20%. அதே மாதிரி 20ல் 10 எத்தனை %? ஒரு 20 20, 5 20 100. ஸோ 50%. ஆப்ஷன் வந்து 30%, 20%, 50%. ஆப்ஷன் பி. ஒருவேளை எக்ஸாமில் நமக்கு டைம் கிடைக்கலன்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணலாம். இதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 100 வரும். பாருங்களேன், 30 + 20 + 50 = 100. சரி, எதுக்கும் நம்ம வந்து ரிமைனிங் ஆப்ஷனை வந்து கால்குலேட் பண்ணி பார்ப்போம். 60 + 40 + 80 வந்து 180 வந்துடும். ஸோ வராது. 6 + 4 +
10 வந்து 20 வந்துடும். ஸோ அதுவும் வராது. அப்புறம் வந்து ஆப்ஷன் டி வந்து 30 + 50 + 20 வந்து 100 வரும். ஸோ ஆப்ஷன் பியா சியான்னு குழப்பம். அந்த இடத்துல வந்து ஆப்ஷன் கொஸ்டினை பார்க்கணும். கொஸ்டினில் வந்து 3 நம்பரில் வந்து 3வது இடத்துல வந்து ஹையஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் 2லேயும் ஹையஸ்ட் வேல்யூ 3வது இடத்துல என்ன இருக்குது, இல்லாட்டி லோயஸ்ட் வேல்யூ எது இந்த கொஸ்டினுக்கு பொருத்தமாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம்.